ஓசூரில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தொடக்க விழா மாநாடு நடைபெற்றது. நிரந்தர வேலை நீக்க தடை சட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. பாராக்கோட் தொழிற்சாலையில் சங்கம் சேர்ந்த காரணத்தினாலே 68 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்து 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அதிகாரிகள் தலையிட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்தன்னை தேவாலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நெடுங்குணம் மாதா மலையைச் சுற்றி இயேசுவின் 14 நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தவப்பயணம் மேற்கொண்டனர். திருப்பூரில் அடுமனை ஒன்றில் தயாரான கார்ட்டூன் சித்திரம் வரையப்பட்ட இனிப்பை வாங்கி சாப்பிட்ட விஜய ராகவன் என்ற 8 வயது சிறுவனுக்கு வாந்தி தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டான். அடுமனையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் உள்ள ஆவின் பாலக பூங்காவில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் அங்கு பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் SP வெங்கடேசன் திடீர் ஆய்வு நடத்தினார். பூங்காவில் தேங்கி கிடக்கும் கழிவுநீர் மற்றும் குப்பைகளை அகற்றுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்திய அவர் பூங்காவை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தமிழக அரசின் நீர்வளத்துறை சார்பில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 207 பாசன மற்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. 675 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சிறு தானியங்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தி இருந்தனர். மேலும் சிறுதானியங்கள் அங்கேயே பார்வையாளர்களுக்காக சமைத்தும் கொடுக்கப்பட்டது. சிறு தானியங்களால் செய்யப்பட்ட நொறுக்கு தீனிகளை வாங்க பொதுமக்கள் அதிகம் ஆர்வம் காட்டினர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் கோவில் திருவிழாவை ஒட்டி இரட்டை மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. கம்பம் விட்டு அடிவாரம் வரை 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர்.